அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. முஅமினான அடியானின் மரணம். முஅமினான அடியான் ஒருவன் மரண தருவாயில் இருக்கும்போது அவனிடம் வானத்திலிருந்து அமரர்கள் வருகின்றனர். அவர்களின் முகம் வெண்மையாகவும் சூரியனை போல் பிரகாசமாகவும் இருக்கும். அவர்கள் அனைவரும் அம்மனிதருக்கு அருகில் பார்வை தெரியும் அளவிற்கு அமர்கிறார்கள். பின்பு இஸ்ராயில் அலைவாஸ்ஸலாம் அவர்கள் வந்து அம்மனிதனின் தலைக்கு அருகில் அமர்ந்து, ஓ பரிசுத்த ஆத்மாவே, நீ அல்லாஹ்வின் திருப்தியின் பக்கம் வெளியாகு என கூறுகிறார்கள். உடனே அது வெளியாகி மழை தண்ணீர் ஓடுவது போல் விரைந்து ஓடுகிறது. பின்பு அந்த ரூஹை அமரர் பிடித்து ஸ்வர்க்கத்து பட்டு துணியில் போர்த்துகிறார். அதனுள் இருந்து தூய்மையான கஸ்தூரி வாசம் கமழ்கிறது. அந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு வானத்திற்கு உயர்கிறார்கள். ஒவ்வொரு அமரர் கூட்டத்தின் பக்கம் செல்லும் பொழுதும் அவர்கள், இந்த தூய்மையான ஆத்மா யார் என கேட்கிறார்கள். அப்பொழுது உலகில் அவருக்கு இடப்பட்ட பெயர்களில் அழகுள்ள பெயரை கூறப்படுகிறது. கடைசியாக ஒவ்வொரு வானத்தையும் கடந்து 7வது வானத்திற்கு சென்று விடுகின்றனர். அப்பொழுது அல்லாஹ், ஓ அமரர்களே, என் அடியானின் பெயரை இல்லியின் என்ற நல்லோரின் பதிவேட்டில் பதிவு செய்துவிட்டு அந்த ஆத்மாவை பூமிக்கு திருப்பி விடுங்கள். ஏனெனில் அப்பூமியிலிருந்தே தான் படைக்கப்பட்டது, அதிலேதான் மீட்கப்படும், பின்பு அதிலேதான் எழுப்பப்படும் என கூறுகிறான். உடனே அந்த ஆத்மாவை அவன் உடலில் மீட்டப்படுகிறது. பின்பு முன்கர் நக்கீர் எனும் 2 அமரர்களும் பயங்கரமான தோற்றத்துடன் வந்து அமரரை உட்கார வைக்கின்றனர். அவன் உட்கார்ந்திருக்கும் சமயம் சூரியன் மறைவதற்கு சமீபமான நேரம் போல் அவன் உணர்ந்து, என்னை விட்டு விடுங்கள், நான் அசர் தொழுகை தொழ வேண்டும் என கூறுகிறார். அதற்கு, இப்பொழுது தொழுகை நேரம் இல்லை, அது முடிந்துவிட்டது, நாம் கேட்கும் கேள்விக்கு பதில் அளிப்பீராக என கூறி, உன் இறைவன் யார், உனது மார்க்கம் என்ன, உன் நபி யார் என கேட்கிறார்கள். அதற்கு அவர், என் இறைவன் அல்லாஹ், எனது மார்க்கம் இஸ்லாம், எனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று கூறுகிறார்கள். பின்பு உமக்கு இவ்விஷயங்களை அறிவித்து கொடுத்தது யார் என கேட்கிறார்கள். அதற்கு அவர், நான் அல்லாஹ்வின் திரு வேதத்தை ஓதி அதை பரிபூரணமாக உறுதி கொண்டிருக்கிறேன் என பதிலளித்தார். உடனே வானத்திலிருந்து ஒரு அசரீரி, என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான், எனவே அவனுக்கு ஸ்வர்க்கத்து விரிப்பை விரியுங்கள், ஸ்வர்க்கத்து ஆடைகளை அணிவியுங்கள், ஸ்வர்க்கத்து வாயிலை திறந்து விடுங்கள் என கூறப்படுகிறது. இன்னும் அவரிடம் ஸ்வர்க்கத்து நறுமணங்களை கொண்டு வரப்படுகிறது. அவர் பார்வை தெரியும் அளவிற்கு மண்ணறை விசாலமாக்கப்படுகிறது. அவனிடம் அழகிய முகமுள்ள, அழகிய ஆடை அணிந்த, நறுமணமுள்ள ஒரு உருவம் வந்து, உமக்கு சந்தோஷமான செய்தியை கொண்டு நன்மாராயம் கூறுகிறேன், இதுதான் உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என கூறுகிறார். அப்பொழுது அவர், நீ யார், உன் முகம் நல்ல அழகுள்ளதாக இருக்கிறதே, நீ நன்மையை கொண்டு வருகிறாயே என கேட்கிறார். அப்பொழுது அவர், நான் தான் உன் நற்செயல் என கூறுகிறார். பின்பு அவர், எப்பொழுது கியாமத் நாள் வரும், அது வந்தால் நான் என் குடும்பத்தின் பக்கம் மீளுவேன் என கூறுகிறார். இந்த கதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.